அருட்ஜோதி ஆண்டவரே போற்றி போற்றி. சாகா கல்வியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுங்க. சாகா கல்வியை முழுமையாக சொல்லித்தரோம். சாகா கல்வியை முழுமையாக கேட்டால் தெரிஞ்சுங்க. அது முக்கியமாக வாசி யோகம் வேணும், ஞான யோகம் வேணும். வாசி யோகம் எப்படி பண்ணணுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் போன வீடியோவில். இந்த வீடியோவில் வாசி யோகத்தை பற்றி ரகசியத்தை சொல்லித்தரேன், தெரிஞ்சுங்க. வாசி நம்ம கற்றுக்கினா பெருசு இல்லை, கற்றுக்கினா அதை முறையாக பயன்படுத்தணும். வாசி யோகத்தில் நிறைய ரகசியம் இருக்குது. வாசி யோகத்தில் ஓம் சேர்க்க சொல்லியிருக்கேன், தெரியுமா? எதுக்கு சேர்க்க சொல்லியிருக்கேன்னா, ஓம்ன்றது நம்ம நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பொருள் தான் ஓம். ஓம்னா பிரணவம்னு சொல்லுவாங்க. பிரணவம்னா என்ன? பிரணவம்னா என்னன்னு தெரியாதுல்ல நிறைய பேருக்கு. பிரணவம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. நம்ம உடலில் 2 நரம்பாக ஓடும். ஓம் நம்ம சேர்க்கும் போது இந்த பக்கம் 4 நரம்பாக ஓடும், இந்த பக்கம் 2 நரம்பாக ஓடும். 2 நரம்பாக ஓடும் போது ஒரு நரம்பாக எக்ஸ்ட்ரா தவங்க, அதை தான் விநாயகர்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஓடுற 6 நரம்பாக ஆகிடும். ஒரே நரம்பு 6 நரம்பாக உள்ள தொங்கும், அதுதான் ஆறுமுகம்னு சொல்லுவாங்க. அவருக்கு தான் முருகன் வந்தது இதுதான். நம்ம உடல்லே எல்லாம் ஆட்சி செய்கிறாங்க. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடலில் முருகனும் விநாயகரும் எதுக்கு அண்ணன் தம்பின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த நரம்பு ரெண்டுமே விநாயகர் முருகர். விநாயகரை நம்ம கும்பிடும் போது மூலையில் போய் சேர்க்கும். இந்த ரைட் சைடில் முருகர், லெஃப்ட் சைடில் தான் விநாயகர். விநாயகர் நரம்பு வந்து ஸ்ட்ரைட்டாக மூலையில் போய் கனெக்ஷன் ஆகும். அதுக்கு தான் ஞானம் டக்குன்னு கிடைக்கும். விநாயகரை கும்பிட்றவங்களுக்கு ஞானம் தான் கிடைக்கும். முழுமை அடைஞ்சால் முருகரை தான் கும்பிடணும். அதுக்கு தான் ஓம்ன்ற மந்திரம். இந்த வாசி கூட ஓமம் சேர்க்கும் போது மொத்த நரம்பு, நம்மளுக்கு பல கோடி நரம்புகள் ஓடுது. நம்ம உடலில் பல கோடி நரம்புகள் ஓடுது. எல்லாத்துக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கும். புத்துணர்ச்சி கொடுக்கும் போது நோய் இருக்காது, சுறுசுறுப்பாக இருப்போம். இந்த ஓம்ன்ற வார்த்தையை நம்ம வாசி கூட சேர்த்து சொல்லும் போது நம்ம உடலில் இருக்கிற நரம்புக்கு எல்லாம் சக்தி ஏறிடும். எப்போவுமே சாப்பாடு மட்டும் 2 வேளை சாப்பிடுங்க, நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா ஒரு வேளையாக சாப்பிடுங்க. உங்களுக்கு குடல்லாம் புண்ணாகும். உடல்லாம் புண்ணாகும்னா தேங்காய் பால் குடிக்கும். தேங்காய் பாலோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அது நிறைய தெரியாது நிறைய பேருக்கு. தேங்காய் பால் எதுக்கு குடிக்க சொல்கிறேன், அதுக்கு தான் தேங்காய் வச்சு கோயிலில் வழிபடுறாங்க. அதை தான் தேங்காவை தான் வந்து பார்க்கடலில் வந்து மந்தாகி மலை எடுத்துன்னு வந்து மத்தா போடு, வாசிக்கின்ற பாம்பை எடுத்து சுற்று. இந்த சைடு 100 அரக்கர்கள், அந்த சைடு 100 தேவர்கள்னு சொல்கிறாங்க. அது உண்மையாலுமே கதை வந்து அமிர்தன்றது தேங்காய் பால் தான். அதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு அதில் இருக்கிற திப்பியெல்லாம் எடுத்துடணும். திப்பியோட நம்ம சாப்பிடும் போது அது மாரடைப்பு, உயிருக்கு சேதம் ஆகிடும். அதை தான் விஷம் நீலகண்டங்கிட்ட வந்து நெஞ்சில் வந்து தங்கிடுச்சு அந்த விஷம்னு சொல்கிறாங்களே, இதுதான். இந்த தேங்காவை வந்து நம்ம முழுசாக சாப்பிடும் போது அது போய் நெஞ்சு கரிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது நெஞ்சில் போய் மாட்டிக்கும். அதை தான் வந்து தேங்காய் பாலோட ரகசியத்தை பாம்பு எவ்வளோ சொல்லி வச்சுக்கிறாங்க பாரு. இதில் எக்ஸ்ட்ரா இது எவ்வளோ பெரிய தவறு. எப்படி ஒரு மனுஷனுக்கு புரியும்? மனுஷனுக்கு புரிகிற மாதிரி எதுவுமே ஒரு புக்காக போடுறது பெருசு இல்லை. ஒரு மனுஷனுக்கு புரிகிற மாதிரி போடணும். எந்த மனுஷனுக்கு புரியும்? அரக்கர் வருவாங்க பொழுது, தேவர் வருவாங்க பொழுது, அந்த பார்க்கடல் விஷத்தை தனியாக எடுக்கிறதுக்கு, அமிர்தத்தை தனியாக எடுக்குது. நம்மக்கிட்ட ஒரே ஒரு மிக்ஸி இருந்தால் போதும். அந்த மிக்சியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டுனா மாவாகிடும். அதை புழிஞ்சு எடுத்து போட்டு பாலாக குடிக்கணும். அதில் கொழுப்புலாம் இருக்காது. நிறைய பேர் அதில் எப்படி கொழுப்பு இருக்கும்? கொழுப்பு வந்து எண்ணெயாக சேர்ந்தால் தான் கொழுப்பு. காஞ்சால் தான் தேங்காயில் கொழுப்பு இருக்கும். தேங்காயில் கொழுப்பு இருக்காது. அந்த மேலே இருக்கிற திப்பியை மட்டும் எடுத்து அதுதான் விஷம்.
அதுதான் நீலகண்டங்கிட்ட போய் நெஞ்சில் மாட்டிக்கிற விஷம்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அது நிறைய பேர் மறைச்சி ஒரு கதையாக இது எத்தனை பேர் தேவைப்பாரு, இங்கே ஒரு 100 தேவர் வேணும், அங்கே 100 அரக்கர் வேணும். இது ஏன் இந்தமாரிலாம் சொல்லணும்? முழுமையாக ஒரு மனுஷனுக்கு சேர்ற மாரி சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான்ல. கடவுளை அடையிறவன் எப்படி அடைய முடியும்? இந்தமாரி சொன்னான் பயந்து, ஐயோ அரக்கர்லாம் வருவாங்க, தேவரெலாம் வருவாங்க, அவங்க வர வரைக்கும் நம்ம காத்துனா இருக்கிறது, அதுங்காட்டியும் செத்து போய்டும். அப்படி சொல்லக்கூடாது. எது சொன்னாலும் ஒரு மனுஷனுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடணும். ஒரு மனுஷனுக்கு இப்போ சொல்கிறது புரியுதா? இன்னும் அமிர்தம்னா என்ன? வெறும் தேங்காய் பால். நீ தேங்காய் பாலை குடிச்சு பல வருஷத்துக்கு நீ உயிர் வாழலாம். வாசி யோகன்றது முழுமையாக சாப்பிடாமல் இருக்கிறான்னா அவனுக்கு நோயே வரக்கூடாதுன்னா இந்த தேங்காய் பால் மட்டுமே போதும். அதாவது அவங்க எழுதினவங்க இடவிடமாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, புரியாத அளவுக்கு. நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த குடலும் புண்ணாகாது, உங்களுக்கு உடலில் எந்த நோயும் வராது. தேங்காய் பால் அதுக்கு பேர் தான் அமிர்தம். அமிர்தம் எங்கேயோ இருக்குது. அமிர்தம் கடலில் பாற்கடல் உள்ளே போக முடியுமா? செத்து போய்டும். இந்தமாரி ஒரு மனுஷனுக்கு தேவையானது எப்படியோ அப்படி தான் சொல்லி கொடுக்கணும். இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் இன்னொருத்தரை திட்டலாம், மேலே இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம கடவுளை அடையிறவனுங்க அடைய முடியாத போயிடும். அவங்களுக்கு அந்த ரகசியம் தெரியாத போயிடும். அப்படி சொல்லக்கூடாது. முழுமையான யோகமே வாசி யோகம். வாசி யோகத்துக்கு முழுமையாக பச்சை தண்ணி குடிக்கலாம், அதுவும் கொஞ்சமாக தான் குடிக்கணும். அது தொண்டையில் போய் சேர்ற நிறைய தண்ணி குடிக்கூடாது. நீ குளிக்கலாம், 24 மணி நேரம் குளிச்சிருந்தா கூட ஒரு நோய் வராது. இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. வாசி யோகம் பண்ணும்போது இந்த ஓமம் கூட சேர்த்திங்கன்னா இந்த நரம்பு நோயெலாம் இருக்கிறாங்க தெரியுமா? நரம்பு நோய், நாடி நரம்பு, இந்த நோய்பட்டவங்க, இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்பட்டவங்கலாம் சரியாக சான்ஸ் இருக்குது. வாசி யோகம் பண்ணும்போது இந்த ஓமம் கூட சேர்க்கும் போது எல்லா நரம்புக்கும் அது புத்துணர்ச்சி கொடுக்கும். புத்துணர்ச்சி கொடுக்கும்போது அந்த நரம்பெல்லாம் நீவும், அதுவே தானாகவே வெளியே போயிடும். 10 வாய்வு நம்ம உடம்புல இருக்குது. அந்த 10 வாயுவும் உடஞ்சி போயிடும். அதாவது தும்பல், விக்கல், இந்தமாரி பாத்ரூம் போகிறதுல இந்த வாயுவெல்லாம் மொத்தமாக நீங்கிடும் இந்த ஓம் மந்திரம் சொல்லும் போது. இதுதான் உண்மை. இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சாதாரண அமிர்தத்துக்கே கடலுக்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உண்மை பிரணவம்னா என்னன்னு தெரியாது. பிரணவம்னா நிறைய பேருக்கு தெரியாது. பிரணவம்னா மேலே இருக்குது. பிரணவம் மேலே இல்லை, நம்ம உடல் உள்ளதாங்க இது பிரணவம். நம்ம உடலில் நம்ம மூச்சு காற்று கூட இந்த ஓமுன்ற வார்த்தை என்ன தெரியுமா? உண்மையாலுமே வார்த்தை ஓமுன்னு ஓன்னு உள்ளே தான் போவோம். அது ஆ ஊ அந்தமாரி பிரியும். ஊன்னு சேரும் போது விநாயகர் நரம்பில் போய் சேர்ந்துடும். ஆன்னு சேரும் போது முருகர் நரம்பில் போய் சேரும். அதுக்கு தான் ஆறுமுகம்னு பேர் வச்சுக்கிறாங்க அவருக்கு. 6 முகம், 6 நரம்பு ஓடுது நம்ம உடம்புல. நம்ம உடம்புல எத்தனை பேர் ஆட்சி செய்கிறாங்க முதல்ல அது புரிஞ்சுக்கணும். இவங்க 2 பேர் ஆட்சி தான் முக்கியமான ஆட்சி, விநாயகர், முருகர். இவரை நீ கும்பிடும் போதே ஞான நிலையை அடைஞ்ச மாரி. இந்த ஓம சேர்க்கும் போதே ஞான நிலை உனக்கிட்ட வந்துடும். நான் சொன்ன மூச்சு பயிற்சி, மூச்சை கவனித்தல், மூச்சு கவனிக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பூட்டை நம்ம உடைக்கணும். இதுக்கு தான் வாசி யோகம். முக்கியமாக வாசி யோகமே நம்ம உடம்புல நிறைய பூட்டு இருக்குது. அந்த பூட்டெல்லாம் உடைக்கணும். அந்த பூட்டெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் வாசி யோகம். எங்கெங்கே பூட்டு இருக்குன்னா நம்ம தொண்டைக்கு மேலே, நம்ம உச்சி நாக்குக்கு மேலே ஒரு போட்டு வச்சுருப்போம். நம்ம கண்ணை மேலேயே பார்த்துன்னு இருக்கிறேன்னு சொல்கிறோம் பேர், அதுக்கு மேலே ஒரு பூட்டு, அந்த நெத்திக்கு மேலே ஒரு பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அதனால தான் அந்த 3வது கண்ணு மூடிக்கின்னே இருக்கும். அந்த கண்ணை திறக்க விடணும் நம்ம. அதுக்கு ஒரு பூட்டு இருக்குது. அந்த பூட்டை உடைக்கணும். நம்ம நெஞ்சில் ஒரு பூட்டு இருக்குது, அதை உடைக்கணும். நெத்தியில் ஒரு பூட்டு இருக்குது, அதை உடைக்கணும். எத்தனை பூட்டு பாரு ஒரு மனுஷனுக்கு, எத்தனை பூட்டு இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுங்க.
ஸ்ட்ரைட்டாக போய் கடவுளை அடையலாம், அதெல்லாம் அடைய முடியாது. உடம்பு உயிர் தான் போகும். உயிர் எங்கன்னா சுற்றின்னு கிடக்கும், அவ்வளோதான். திருப்பி திருப்பி பிறந்து திருப்பி திருப்பி இந்த மண்ணிலே சுற்றின்னு கிடக்கும். திருப்பி திருப்பி கஷ்டப்பட்டுக்கினே தான் கிடப்போம். கடவுளை முழுமையாக அடையணும். அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம், அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாத பணம் காசு அதுக்கோசம் இதுக்கோசம் ஓடி 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 லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாத போயிடாதீங்க. இந்த வாசி யோகம் முழுமையாக கற்றுக் கொடுக்க வந்ததே நான் இதுக்கு தான், எல்லா மனுஷனையும் கடவுள்கிட்ட சேர்க்கறதுக்கு தான். அதை புரிஞ்சிக்காமல் நான் இப்படி தான் இருப்பேன்னா அவங்கள நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா வாசி யோகன்றது வந்து யாருமே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல இப்போ சொன்னேன் தெரியுமா, ஆம் கூட ஓமம் சேர்க்கும் போது நம்ம உடலில் இருக்கிற நோய் எல்லாமே போயிடும். ஓமம் மொத்தத்தையும் போட்டு நம்ம வாசி யோகம் பண்ணும்போது எந்தெந்த நரம்பு அடப்பாக இருக்குதோ அதெல்லாம் உடச்சிக்கும். எந்தெந்த எலும்பு சேராமல் இருக்குதோ அதெல்லாம் சேரும். நிறைய நோய் நீங்கிறதுக்கு வாசி யோகம் வந்து முக்கியமானது. மனநிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க தெரியுமா, ஒருத்தவங்க அப்படியே டென்ஷன்லேயே இருப்பாங்க, அவங்க எப்போவுமே கோபத்திலே இருப்பாங்க, எது சொன்னாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. அவங்கெல்லாம் இதை வந்து கடைப்பிடிச்சாங்கன்னா அந்த மனநோய் நீங்கிடும். இந்த வாசி யோகத்தில் இத்தனை நோய்கள் நீக்கிறதுக்கு உண்மையாலுமே இருக்குது. இதுதான் சத்தியம். ஏன்னா சத்தியன்றது இந்த வழக்கை வச்சுன்னு நம்ம பண்ணக்கூடாது. அந்த வழக்கை சொல்லி தான் நான் சொல்கிறேன். எனக்கே எனக்கு பொது அறிவே கிடையாது. ஏன்னா அறிவே இல்லை எனக்கு, முட்டாள் நான். என்னை சொல்லி கொடுக்க வைக்கிறது இந்த வழக்கு தான். இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோவை திருப்பி எப்படி ஆன் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பசங்க வராங்களான்னு தேடுவேன். ஒரு சாகா கல்வியை சொல்லி கொடுக்குறவனுக்கு ஒரு வீடியோவே ஆன் பண்ண தெரியாது. பேச தெரியும், சொல்லி கொடுக்கணும், இது உலகத்துக்கு சேரணும், இதுதான் தெரியும். மற்றபடி எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. ஆசை இல்லாதவனுக்கு மட்டும்தான் சாகா கல்வி கிடைக்கும். எல்லா ஆசையும் போட்டுன்னு நல்லா போட்டு டைட் பண்ணி வச்சுக்கின்னு இதுலேயும் அதுலேயும் மனசை போட்டு ஓடிக்கின்னு இருந்தால் சாகா கல்வின்றது தெரியாது. முதல்ல வாசி யோகத்தில் புரிஞ்சுக்கினீங்களா, எதுக்கு ஆம் கூட ஓம் சேர்க்கறதுன்னு. இது பேர் தான் இது எல்லா நேரமும் ஓடுற மாரி மேலே நம்மளுக்கு மேலே உச்சிக்கு மேலே அந்த ஓம் தெரியும். நம்ம தலை மேலே எதுக்கு சொல்கிறதுன்னா, நம்மளுக்கு மேலே விண்ணுக்கு மேலே இருக்காது, மேகத்துக்கு மேலே அந்த பிரணவன்றது, அந்த பிரணவ வார்த்தை வந்து ஓம்னு ஒதிச்சுன்னு இருக்கும். அது ஓ நம்மது உள்ளே போகும்போது தான் ஓவாகும், அப்புறம் ஊ ஆ அப்படி தான் ஆகும். உடல் உள்ளே போகும்போது தான் ஓவாக இருக்கும், அது உள்ளே போகும்போது ஊ ஆ ஏம் அப்படி வந்துடும். ஏன்னா எல்லா நரம்புக்கும் போய் ஊன்ற சொல்லு வந்து விநாயகரை போய் சேரும். அதுதான் விநாயகருக்கு விநாயகர் எடுக்கும்போது முதல்ல ஊவை தான் போடுவாங்க. கேட்டால் விநாயகர் சுழின்னுவாங்க. அது மூளைக்கு நீ போடுற சுழி அது. ஏன்னா விநாயகர் அப்படின்னாலே வந்து முதல்ல அவர் தான். நம்ம யோகத்தில் வந்து முதல்ல நம்ம பார்க்குறதே அவர் தான். கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரைன்னு நம்மளுக்கு ஒரு 5 திரை இருக்குது. லாஸ்ட்டு தான் இந்த மஞ்சா திரைன்றது லாஸ்ட்டு திரை. இந்த 5 திரையை வந்து நம்ம நீக்கணும்னா நம்ம யோகம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல யோகம் தெரியாமல் யாருமே எந்த மாரி மகானாக இருந்தாலும் யோகம் தெரியாத கடவுளை அடைய முடியாது. அப்படி சொல்கிறாங்க, நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்படி பார்த்தேன்னு கேட்டால் அதுக்கு வந்து அவங்க அர்த்தம் சொல்லணும். சொல்ல முடியாது. உண்மையாலுமே கடவுளை பார்த்த வந்து கொஞ்சம் ஒதுங்கி வாழ்வோம், கொஞ்சம் தூரமாகவே வாழ்வோம், யாருமே டிஸ்டர்ப் பண்ணுவோம். எந்த ஒரு ஜீவராசியும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தூரமாக தான் இருப்போம். ஆனால் தெரிஞ்சிக்கணும்னு நம்ம வரும்போது அதை சொல்லி கொடுக்கணும் முழுமையாக. இதை ஏன் முழுமையாக சொல்லி கொடுக்குறேன்னா, இந்த வீடியோ எடுத்து பாட்டு கேட்டுனே இருப்பேன். ஒவ்வொருத்தவங்க சாகா கல்வினா என்ன,
சாகா கல்வினா அவன் சாவாத இருந்தால் தான் அந்த சாகா கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும். அப்போ முழுமையாக கடவுளை அவன் கும்பிட்டு இருக்கணும். முழுமையாக அவன் உயிராக கடவுள்கிட்ட கொடுத்து இருக்கணும். அவன் தான் வந்து சாகா கல்வியை பற்றி தெரிஞ்சுக்குவான். ஒன்றுமே இல்லாத இவ்வளோ பெரிய புக்கை வச்சுக்கின்னு இது உள்ள தான் கடவுள், எது உள்ளேயும் கடவுள் இல்லை, இவ்வளோ உண்டு, நான் ஒரே ஒரு பேப்பரில் தான் கடவுள் இருக்கிறார், அதுவும் நம்ம உடல் உள்ளதாங்கிறார். அதுக்கு தேவை ஒரு நாலு வார்த்தைங்க, அவ்வளோதான். அதுதான் அதை எழுதி கொடுக்கறதுக்கு இவ்வளோ பெரிய புக்கை போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக படிங்க, மெண்டலாகிடும். அதை படிக்கிறது இதை படிக்கிறது படிக்காமே இருக்கலாம் அப்படின்ற ஒரு, ஏன்னா அவன் பாதி தான் படிப்பான், மீதி படிக்க முடியாது. அவனை தொல்லை கொடுக்கும் மாயை வந்து. அதோடய ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போ, ஒரு மனுஷனுக்கு புரியட்டும். முதல்ல நம்ம எதுக்கு பிறந்துக்கிறோம் அதை புரிஞ்சிக்கலையே இன்னும் யாருமே. நம்ம பிறந்ததே வந்து நம்ம உயிரை கடவுள்கிட்ட கொடுக்கறதுக்கு தான். இன்னொரு பிறப்பு நம்ம எடுக்கக்கூடாது தான். ஆனால் இப்போ இருக்கிற மனுஷன்லாம் எப்படி தெரியுமா, நம்ம எவன் பிடிக்கிறானே நம்ம எப்படி இருப்போம், அவன் எப்படி இருக்கிறானே நம்ம எப்படி இருப்போம், அந்த எண்ணத்தோடவே வாழறான். மாயையிலே வாழ்ந்து இறந்து பிறகுறான். அதுவும் பல ஜீவராசியே இறந்து பிறந்தா கூட அவன் திருந்த மாட்டான். அந்த மனுஷன் பிறகுறதே வந்து கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தான் நம்ம உயிர். அந்த மனுஷனை பிறக்க வைக்கிறதே அதுக்கு தான். ஏன்னா மனுஷனால் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும், மற்றபடி யாராலையும் அடைய முடியாது. அதுக்கு அடையணும்னு நினைக்க கூட முடியாது. மனுஷனால் எல்லாமே முடியும். அதை வந்து அவன் தப்பு பண்ணி இறந்து போயிடுறான். இறந்ததுக்கப்புறம் பல கோடி வருஷத்துக்கு அப்புறம் அவன் பிறப்பான். ஏன்னா கியூவில் நிற்க வச்சுருப்பாங்க இவர் பிறகுறதுக்கு. இவர் உடனே பிறக்க வைக்க மாட்டாங்க. அதுக்கு தான் இவங்களை கும்பிடாதீங்கன்றேன். ஏன்னா இவங்களை கும்பிட்டா இவங்க உடனே வந்து உங்களுக்கு நல்லது செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க கியூவில் எங்கேயோ நிற்கிறாங்க. அடுத்தது பிறப்புக்கு அவங்க ஐடியா பண்ணி நின்று இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்லும், அதாவது எத்தனை லாக் இருக்குது நம்ம உடம்புல, அந்த லாக்கை திறக்கணும் நம்ம. இதெல்லாம் திறந்தால் தான் நீ கடவுளையே போய் அடைய முடியும். கடவுள் தூக்குறார், கடவுள் அந்த கோயிலில் இருக்கிற எந்த கோயில்லையுமே கடவுள் கிடைக்க மாட்டார். கடவுளை உண்மையாக கும்பிடுறவனுக்கு கடவுள் தெரிவார், சொல்லி கொடுப்பார். இதை பண்ணுடா, அப்போ தானே நீ என்னை அடைய முடியும்னு அவரே சொல்லி கொடுப்பார். அதுதான் கடவுளே குருன்னு சொல்லி கும்பிடுங்கன்னு சொன்ன வார்த்தையே இதுக்கு தான். ஏன்னா நானும் குரு கிடையாது, எனக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல. இதுதான் உண்மை. உண்மையாக கடவுளை கும்பிட்டேன், முழுமையாக கும்பிட்டேன். என் உயிரை அவருக்கார அர்ப்பணித்தேன், அவர் உயிரை எனக்கு கொடுத்தார். இதுதான் நடந்து. திருப்பியும் இப்போ பழையபடி சாதாரண மனுஷனாக வந்தேன். உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சாகா கல்வி மட்டும் தெரிஞ்சுன்னா பார்த்தாது. அதாவது விந்து நாதம் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் மேலே கடவுளையே பார்க்க முடியும். இல்லைன்னா அந்த மட்டத்திலே கீழே தான் இருப்போம், நம்ம மேலே போக முடியாது. விந்துனா என்ன, நாதனா என்ன, அதெல்லாம் உணர்தல் தான். உணர்தலில் இது வேகா கால் சாகா தலை மட்டும் உணர்தல் இல்லை, எதுவோ உணர்தல். விந்து நாதம் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். பூரணம்னா என்னன்னு தெரியுமா, எல்லாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பூரணம்னா என்னன்னு. ஒரு கோயிலில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து பூரண கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அது பேர் தான் பூரணம். ஆனால் அந்த பூரணம் வந்து நம்ம உடம்பு உள்ளே இருக்குது. அதை தான் வந்து கோயிலாக கட்டி அது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊற்றுவாங்க. ஏன்னா அந்த கோயிலில் வந்து ஒரு சக்கரம் வச்சுருப்பாங்க, நம்ம உடலோட சக்கரத்தை. அந்த சக்கரத்தை வச்சு தான் அது அவங்க வழிபடுவாங்கள்ல. அந்த சக்கரத்தில் எடுத்துன்னு போயிட்டு அந்த உச்சியில் ஊற்றும் போது அந்த சக்கரத்தில் போய் போடும். ஏன்னா அவங்க யாகம் மந்திரம் இதெல்லாம் சங்கிலி வார்த்தைங்க. இதெல்லாம் யாகம் மந்திரம் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு தகடில் எழுதி வச்சுருவாங்க. இதை எழுதி எடுத்துன்னு போய் ஒரு கோயிலுக்கு அடியில் புதைச்சிருவாங்க. அது புதைக்கும் போது அது மேலே நம்ம ஊற்றுற தண்ணி அது மேலே போட அது வந்து திருப்பி உயிர் போய், அதாவது நம்ம உயிர் போனால் திருப்பி வரும் தெரியுமா, அந்த மாரி உயிர் அதுக்கு எழும்பும். அந்த கோயிலோட சக்தி போகாது. இதுக்கு தான் ஒரு கோயிலுக்கு போனால் புரிதல் வேணும் முதல்ல. நம்ம எங்கே கோயிலுக்கு போனாலே புரிய போனவொடனே கடவுள்கிட்ட ஐயோ எங்கள் வீட்டில் கஷ்டமாகுது, இது பிரச்சனை அந்த பிரச்சனை அதெல்லாம் கேட்கவே கூடாது. கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே வார்த்தை,
இந்த பிறப்பு எனக்கு பிடிக்கல, அடுத்த பிறப்பு எனக்கு போகணும் அப்படி கேட்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இன்னொரு பிறப்பு வந்து நீ கஷ்டப்படுறதுக்கு தான் கேட்குறேன். ஆனால் பிறப்பே வேணான்னு கேட்குறேன் பாரு, அவன் தான் உண்மையாலுமே பக்தி உள்ளவர். ஏன்னா என் உடம்பே நீ என் உயிரை நீ எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லணும் கடவுள்கிட்ட. அப்படி சொல்லும் போது தான் அவன் முழுமை அடையிறான். முழுமை அடையும் போது தான் அவனுக்கு எல்லா அருளும் கொடுப்பார். பாதி குடும்பத்தில், பாதி வீட்டில், பாதி பொண்டாட்டி பிள்ளைங்க இந்த எண்ணத்தில் இருந்து இதை அடைய முடியாது. நான் சொல்கிற வார்த்தை முழுமையாக கடவுளை அடையிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும். நிறைய பேர் வந்து சிவபக்தராக இருக்கிறாங்க, சிவபக்தர் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அது அது மகா பெரிய பாவம். அது நான் சன்னியாசி, என்னை சிவன் கூப்பிட்டாரு. சிவன் வந்து உள்ளே இறங்கி இருக்கிறாரை தவிர கூப்பிடல. அவர் கூப்பிட்றதுக்கு நீ நிறைய கற்றுக்கணும். முதல்ல நீட்டாக போய்ட்டு எங்கன்னா போய் கோயில் வாசலில் பார்த்துன்ட்டு அங்கே இறந்துடக்கூடாது. இது முழுமையாக கற்றுக்கணுன்னா முதல்ல வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அவன் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்தால் தான் கடவுளையே முழுமையாக அடைய முடியும். அவன் ஃபுல்லாக வாசி யோகம் பண்ணணும், உட்காந்து உயிரை கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும். கடவுள்கிட்ட ஒப்படைச்சாதான் அந்த கடவுளை அந்த உயிரை எடுத்துக்குவார். ஏன்னா இந்த இந்த ஊனக்கண்ணில் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு தான் 3வது கண், அது பேர் தான் ஞானக்கண். அதுக்கு பேர் எதுக்கு ஞானக்கண்ணா, இப்போ சொன்ன மாதிரி இந்த பூட்டெல்லாம் நான் உடைக்கிறதுக்கு சொல்லித்தரேன். இதை முழுமையாக தெரிஞ்சுக்கினீங்களா? இந்த ஓமன்ற வார்த்தையை முழுமையாக தெரிஞ்சுக்கினீங்களா? அடுத்த வீடியோவில் இன்னும் உணர்தலை பற்றி எல்லாமே உணர்ந்து அப்புறமா உணர்தல் அதான் வேகாக்கால் சாகாத்தலைன்னு கேட்குறாங்கல்ல நிறைய பேர். அந்த வீடியோவை தான் போட்டு 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 கேட்டுனுக்குறேன். ஏன்னா உண்மையாக சொல்லணும். கடவுள்கிட்ட இருந்து பொய் சொல்லி இதில் சம்பாதிக்கணும், இதில் இதை பண்ணணும், இதை அதை பண்ணணும், இதை சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் கடவுள் கிடையாது. கடவுள்கிட்ட முழுமையாக ஒப்படைக்கணும். அதேமாரி கடவுளுக்குன்னு சேவை செய்யணும். கடவுளுக்கு சேவை செய்கிறவ எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. முதல்ல அந்த ஆசைலாம் இல்லைன்னா தான் முழுமையாக சாகா கல்வியை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். முழுமையான பக்தனாக மட்டும்தான் இருக்கணும். சிவஜோதிக்கு முழுமையான பக்தனாக இருக்கணும். அப்போ தான் சிவத்தை அடைய முடியும். இல்லைன்னா அடைய முடியாது, கஷ்டப்படணும். ஆனால் உன்னை எடுத்துகிட்டு வந்து பாதி வழியில் இருந்தது இந்த லைனில் வந்துட்டாலே உனக்கு மறுபிறப்புன்னு பிறந்து திருப்பி அவன் வருவேன் இதே இடத்துக்கு. அது வரைக்கும் ஏன்னா உன் கர்மா பாவெல்லாம் ஒன்று விடாது. நீ இந்த இடத்துலேருந்து வெளில போகும்போது வேறு ஒன்றுக்கு ஆசைப்பட்டு தான் வெளியே போகிறேன். அதனால் அந்த கர்மா பாவெல்லாம் ஒன்று விடாது. திருப்பி இன்னொரு ஜென்மம் பிறகு திருப்பி அவன் பிறந்து திருப்பி அந்த தியானத்துக்கு நீ வரணும். திருப்பி அந்த தியானத்தை நீ வந்து நீ அதை தொடர்ந்து செய்யும் போது தான் இறைவனை அடைய முடியும். சொல்லி கொடுக்கறது உண்மையாக இருக்கணும். குருவாக இருக்கிறது பெருசு இல்லை. இந்த கடவுள் பேரை சொல்லி தயவு செய்து ஏமாத்தாதீங்க. ஏன்னா அது பாவம். அது நம்மளுக்கு மட்டும் பாவம் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க பாரு முன்னோர்னு, நம்மளுக்கு வர பின்னோருக்கும் அது பாவம். அந்த பாவத்தை எப்போவுமே சுமக்காதீங்க. அந்த அந்த எண்ணம் இருந்தால் முதல்ல மறந்துடுங்க. கடவுளை உண்மையாலுமே கும்பிடுங்க. கடவுளை வந்து கும்பிடுறவங்களுக்கு வந்து காசு பணம் தேவை கிடையாது. ஏன்னா முழுமையாக கடவுளை, ஏன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா 100 ரூபாய் டிக்கெட் இருக்குதா, 50 ரூபா டிக்கெட்டு இதில் இருக்குது, 100 ரூபாய் டிக்கெட்டு அதில் இருக்குது. கடவுள் இதெல்லாமா வாங்க சொல்கிறேன். அதெல்லாம் அதுக்கு தான் கோயிலுக்கே போகாதீங்க. இந்த மனசை முதல்ல உன்னை பாதிச்சிடாது உள்ளே போனோடனே. அப்புறம் எங்கே முழுமையாக கடவுளை போக முடியும்? ஒரு ரெண்டு லேடிஸ் போகிறாங்கன்னு வச்சுங்க. அவங்க போயிட்டு கடவுளை கும்பிட போகிறாங்க. சாமி கும்பிட தானே, நம்ம சிவனை தானே கும்பிட போகணுன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களோட நினப்பெல்லாம் என்ன தர்மன்னு இருக்கும். கோயிலில் வந்து பேசுவாங்க, என்ன வார்த்தை பிள்ளைங்கள்லாம் வருமே, என்ன
அவங்களுக்கெல்லாம் மீன் குழம்பு வச்சு குத்துக்கிறேன். ஏன்னா அந்த கோயில் உள்ளே போனாலே இந்த ஞாபகமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. முதல்ல பேச்சே இருக்கக்கூடாது. நம்மளோட மூச்சு மட்டும்தான் அங்கே அந்த இடத்துல இருக்கணும். நம்ம மூச்சு காற்று நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் கடவுளை முழுமையாக நினைக்கணும். அதுக்கு தான் கோயிலுக்கு போகாதீங்க, உள்ளே உட்காந்து கடவுளை கும்பிடுங்க. ஏன்னா இந்த நிலையை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கடவுளை நம்ம அடையிறது பெருசு இல்லை, டக்குன்னு போய் அடைஞ்சிடலாம். ஆனால் எல்லா நிலையும் தாண்டி தான் ஒன்று எட்டுன்னு வருவார். நேராக வந்துடு அப்படின்ன மாட்டார். கடவுளுக்குன்னு சேவை செய்யணும். கடவுளுக்கு சேவை செய்யணுன்னா என்ன சேவை செய்யணும்? உண்மையாலுமே நீ உயிரை கடவுள்கிட்ட கொடுத்து வாங்கணும். அப்போ தான் முழுமையாக. அதுதான் வாசி யோகம். வாசி யோகத்தில் எத்தனை நோய் போகும் தெரியுமா? நிறைய நோய். இதாவது முக்கியமாக மனநோய் போகும். அதில் தான் நிறைய பேர் டென்ஷன்லேயே சுற்றி ப்ரெஷர் நிறைய நோய் வருது பாருங்க. ப்ரெஷருன்ற நோய் இருக்காது முதல்ல. இந்த வாசி யோகத்தில் ப்ரெஷரே இருக்காது, போய்டும். எல்லா மனுஷனுக்கும் ப்ரெஷர் வந்து அலையிறாங்கள்ல, டென்ஷனாக ஆவாங்க. அந்த டென்ஷன் முதல்ல போய்டும். வாசி யோகத்தில் நிறைய அதுதான் சொல்கிறேன், இது நிறைய ரகசியம் இருக்குது. முக்கியமாக எலும்பு நோய், நரம்பு நோயெல்லாம் டக்குன்னு போய்டும். ஏன்னா நரம்புக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் முருகரும் விநாயகரும். அதான் சொல்கிறேன், 2 நரம்புல தான் முதல்ல போய் ஓம் சேரும். அது அப்படியே 6ஆக பிரிஞ்சிடும். அதுக்கு தான் ஒரு உடலில் 6 முகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் 6 நரம்பு தான் முருகர். அந்த 6 நரம்பு உள்ளே போயிட்டு பல கோடி நரம்புகள் அதில் ஓடும். இந்த ஓம்ன்ற வார்த்தைக்கு அடங்கினதை சொல்கிறேன் பாருங்க. பல கோடி நரம்புகள் ஓடும். அதெல்லாம் புத்துணர்ச்சி ஆகும். நம்ம ஊற்றுற தண்ணி நீங்கள் தியானம் பண்ண உடம்பு காஞ்சிக்கின்னே இருக்கும். தண்ணி ஊற்றிக்கின்னே இருக்கலாம் உடம்புல, தப்பு கிடையாது. தியானத்தை முழுமையாக தெரிஞ்சுங்க, முழுமையாக கற்றுத்தரேன். ஓமை பற்றி முழுமையாக சொல்லிட்டேன். இதுவே நிறைய நிமிஷம் ஓடிடுச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா அப்போ கட் பண்ணிடுறாங்க வீடியோலேயே. அதுதான் புரியல. அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சொல்லித்தரேன்.